வணக்கம். தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட கட்சிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அதிமுகவை இரண்டாக உடைத்து அழகு பார்த்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். இன்றைக்கி காலையில் தொலைக்காட்சி ஊடகம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்ததுங்க. அதுவும் இந்த சிவி சண்முகம் பேசுகிறத பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது. நம்ம நேரடியாக சிவி சண்முகத்துக்கிட்டையும் எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வின்னா, தாவேக்கா சார்பில் உங்ககிட்ட யார் ஆதரவை கேட்டார்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சரி, இன்னொரு கேள்வி கூட வைக்கலாம். தாவேக்காவிற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு உங்களை சொல்ல வைத்தது யார்? உங்களை பின்னாலிருந்து இயக்குவது யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கு சிவி சண்முகன் தரப்பு சொன்ன பதில் தான் இன்னும் தமிழ்நாட்டு மக்களை கோபத்தில் ஆழ்த்துகிறது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நேரம், முடிவுகள் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய கட்சியாக 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகளுடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுடன் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் மற்ற அதிமுகவில் வெற்றி பெற்ற நபர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்களாம். அந்த மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் சண்முகத்திட்டையும் சொன்னாராம், திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மை ஆதரிக்கப் போகிறது, ஆதரிப்பதன் மூலமாக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாராம். உடனே சிவி சண்முகத்திற்கு பெரிய அதிர்ச்சி வந்துடுச்சான். அதாவது ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவிற்கு சிவி சண்முகம் அதிர்ச்சி ஆயிட்டாராம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமுங்க, கடந்த 5 வருடங்களில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தகைய துரோகங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விரோதமான நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட பட்டியல் போடலாம். அப்போல்லாம் சிவி சண்முகத்துக்கோ எஸ்பி வேலுமணிக்கோ ஹார்ட் அட்டாக் வரல, பேர் அதிர்ச்சி வரல. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர போகிறாங்கன்னு சொன்னது இவருக்கு பெரிய அதிர்ச்சி வந்துடும். உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலை. அதாவது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்து தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தில் வந்தபோது அரசல் புரசலாக இந்த 2 திமுகவும் அதிமுக கட்சி சார்ந்த கடைமட்ட தொண்டர்கள் பேசிக்கிட்டாங்க, சமூக ஊடகங்களெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஏன் நம்ம சேர்ந்தா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது உணர்ச்சி வசமாக எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் தலைமையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுப்பாங்களா? அது ஒருபோதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எதை இவருங்க வெளியே சொல்கிறாங்க, யார் எழுதி கொடுத்ததை வெளியே சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் முழுமையாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். நீங்கள் பாருங்களேன், இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நேரத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்ங்கிற பெயரில் ஊடகங்களில் பேசுகிறவன் பூரா என்ன பேசுகிறான்? அதாவது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்துருச்சு. இது சொல்லாத ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? எல்லாரும் இதை தான் சொன்னானுங்க. சரி, இப்போது சிவி சண்முகம் சொன்னது, எஸ்பி வேலுமணி சொன்னது, இதெல்லாம் எதை யார் அவங்கள சொல்ல வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சாபில் சிரோன்மணி அகாலிதள் யாரால் உடைக்கப்பட்டது? சரத்பவாருடைய என்சிபி யாரால் உடைக்கப்பட்டது? மகாராஷ்டிராவில் சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சி யாரால் உடைக்கப்பட்டது? பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சி அழிவினுடைய உச்சியில் இருக்கிறது. இப்போது அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியும் 2ஆக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லித்தாங்கணும். தேர்தலுக்கு முன்னாலேயே கடந்த 2 வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வந்ததை விட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியை சந்தித்து இங்கே எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்கிற பேச்சுவார்த்தைக்காக அதிகமான முறை வந்திருக்கிறார்கள். தினகரனை சேர்த்துக்கோ, சசிகலாவை சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ, இவனை சேர்த்துக்கோ அப்படிங்கிற மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி கொடுக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கலை. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போது தங்களுக்கு கடந்த காலங்களில் நடக்காததை இப்போது இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது நடத்தி பார்க்க வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பம். அதற்காக இப்போதே விதை போட்டிருக்கிறார்கள். அந்த விதை தான் சிவி சண்முகம், இந்த எஸ்பி வேலுமணி, இந்த கூட்டம் எல்லாமே. சிவி சண்முகத்தை பற்றியெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம்ங்க. ஏன் தேர்தல் காலத்தில் கூட அவர் இப்போ ஸ்டாலின் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் அப்படின்னு சொன்னதை, சரி எனக்கு தான் ஒரு நடிகையை பிடிக்கும், அந்த நடிகை எனக்கு கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்ட ஒரு ஆள் தான் இந்த எஸ்பி வேலுமணி. விரைப்பாக பேசுகிறாருன்னு. ஆமாம், அதை பார்த்தாலே காமெடியாக இருக்குது.
இவங்களெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிவந்த அதிமுக தொண்டர்கள் இவனுங்களை ஒருபோதும் நம்பாதீங்க. இவனுங்க மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கவிருக்கிறார்கள். ஏன்னா அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை உடைக்கிறானுங்க இவனுங்க. யாரோ சொன்னதனுடைய பேரில் ஒரு கட்சியை உடைக்கிறானுங்க. அப்போது எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள். சரி, இது இவங்க பேசுகிறானுங்க. இப்போ தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடும்போது 2 விஷயத்தை முன்வைத்தார்கள். அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக. கொள்கை எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளுமா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா கொள்கை எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து வாக்குகள் வாங்கி இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழக மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இப்போது இன்றைக்கு பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அப்படி ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகளை அதிமுகவை ஒருவேளை தாவேக்கா ஆதரிப்பதாக இருந்தால் இவர்களை வஞ்சிப்பதாக ஆகாதா? நியாயமான கேள்வி தானே இல்லையா? ஆனால் அதற்கு தமிழக வெற்றி கழகம் இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படி இருப்பினும் நாம் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஏன் நெருக்கடியை டெய்லி நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதிமுகவினுடைய ஆதரவு. இப்போது எஸ்பி வேலுமணி இந்த கூட்டம் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக ஒரு அறிக்கை உடனடியாக வர வேண்டும் இல்லையா? உன்னுடைய ஆதரவெல்லாம் யாரா நாங்கள் கேட்டோம், எப்போடா கேட்டோம், நாங்கள் கேட்டோமா, நாங்கள் என்றைக்காவது கேட்டோமா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாவது வெளிவரணும் இல்லையா? ஆனால் அங்கும் ஒரு மௌனம் நிலவுவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நெருக்கடி எவ்வளவு தீவிரத்தன்மையோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், 2 வருடத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுமைக்குமே பாஜக தேர்தலை கொண்டு வரும். தேர்தலை கொண்டு வந்தால் தமிழ்நாடு மன்னிக்கவும் இந்தியா முழுமைக்குமாக பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். எப்படி கைப்பற்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மக்கள் ஆதரவோடு என்றைக்கு பாஜக ஆட்சியர் இணையில் இருந்திருக்கிறது, எப்போது இருந்திருக்கிறார்கள்? எப்போதுமே ஜனநாயக விரோத செயல்களை செய்துதான் பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது தமிழ்நாட்டில் நேரடியாக மற்ற மாநிலங்களை செஞ்ச மாதிரி நடக்கலை. ஆனால் இப்போது அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது RSS என்பதுதான் நம் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.